ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒண்ணு ஒத்தட்டு வலிக்க கொஞ்சனமே என்ன சொல்வேனுங்க வடுமாங்க ஊறுதுங்க வடுமாங்க ஊறட்டுங்க நல்ல தைசா அதான் ரெடி பண்ணுங்க கெட்ட பயல கெட்ட மம்மி எட்டி எட்டி பக்கலாண்டி எங்கம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா இல்ல சும்மா நம்ம பெத்த விட்டால அடி ரெண்டு பேரும் இங்க என்னடி பண்றீங்க கைய கால ஆட்டிக்கிட்டு சித்தி வாங்க வாங்க நீங்க என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க ஏண்டி இன்னைக்கு என்ன விசேஷம் நீங்க இப்படி ரெண்டு பேரும் கலந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க பெருச்சர மார்க்கு கீர்க்கு வந்துச்சா எவ்வளவு நல்ல மார்க் எடுத்துட்டீங்களா சித்தி மார்க்ல வந்தா நாங்க இப்படி ஆட்டம் போட மாட்டோம் துண்டை தலையில போட்டுட்டு உட்காந்து இருப்போம் அதுவும் கரெக்ட் தான் அப்புறம் என்னாச்சு எதுக்கு ரெண்டு பேரும் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க சித்தி நீங்களே கண்டுபிடிங்க எனக்கு ஒன்றும் புரியலையேடி அப்படி ஒன்றும் நல்ல விஷயம் நடக்கலையே சித்தி அக்காவை பொண்ணு பார்த்து வந்தவங்கள பாட்டி விரட்டி விட்டுருச்சுல அதான் அக்கா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா அதான் ஸ்பீக்கர் செட் எடுத்து வச்சு பாட்டை போட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தா சரி நம்மளும் சேர்ந்துக்குவோம் நானும் சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கேன் அடி பாவி அப்போ உங்களுக்கு வருத்தமா இல்லை அப்படித்தானே வருத்தமா நீங்க வேற நானே நீங்க எப்படியாவது துரத்திடுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நல்ல வேலை பாட்டியை துரத்திட்டாங்க நாங்க சித்தி நம்ம ஒரு ஆட்டம் போடுவோம் ஆஹா நீங்க ரெண்டு பேரும் ஆடுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு உங்க அம்மா ரொம்ப நேரமா ஆட காணோம் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் அம்மா வாசு பக்கம் தான் உட்காந்துருந்தாங்க அப்படியா சரி நீங்க பார்த்து ஆடிட்டு இருங்க மழை வேற வர மாதிரி இருக்கு நான் போய் அக்கால என்னன்னு பார்த்துட்டு வரேன் சரி சித்தி இந்த கல்யாணம் நின்னதுல இந்த பிள்ளைக்கு எப்படி சந்தோஷம் ஏக்கா நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா எப்படி வாங்க ஒரு வயசு சோறு திண்டு வந்து உட்காந்துக்கலாம் ஆமாக்கா ஏதோ நடந்துருச்சு அடுத்தடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே ஊர்லேயே இந்த ஒரு சம்மந்தம் தான் இருக்கா என்ன எம்பிட்டு சம்மந்தம் வரும் போவோம் இதெல்லாம் விடுங்க என்ன எடுத்துக்கோங்க என்ன எத்தனை பேர் வந்து பொண்ணு பார்த்துருக்காங்க தெரியுமா இது இல்லைன்னா இன்னொன்று கடைசியில் நமக்கு நல்லதாக எது வருதோ அதை தான் கட்டி வைக்கணும் இதுக்கு போய் இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு நீ என்ன வேணா சொல்லு முக்காடு எனக்கு மனசு கேட்கல நான் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கேன் இருந்தாலும்க்கா அந்த கிளவி இருக்கு பார்த்தீங்களா 2 குடுமையை போட்டு வந்துச்சு நான் சத்தியமாக அதை பாட்டின்னாக்கா நினச்சேன் பார்த்தா அதுதான் மாப்பிள்ளையோட அம்மாங்குது எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுன்னா பார்த்துக்கங்களேன் உனக்கு மட்டுமா எனக்கும் தான் உனக்கே அப்படி இருந்துச்சுன்னா பொண்ணை பெத்தவ எனக்கு எப்படி இருக்கும் நீயே சொல்லு அக்கா அந்த கிளவியை நீங்கள் சும்மாவை விட்டீங்க 1/2 கிழமை வயசாகுது அந்த ஆளுக்கு நம்ம பிள்ளை இப்போ தான் காலேஜ் படிப்பே படிக்குது அதை போய் கேட்டு வந்திருக்கானுங்க எல்லாம் அதை சாவித்திரியை சொல்லணும் முன்ன பின்ன விசாரிக்காமல் ஒரு சம்மந்தத்தை இழுத்துட்டு வந்திருக்கா வரட்டும் அடுத்த பக்கட்டி இந்த தெருப்பக்கம் வருவாள் வாசலே முடிச்சு போடுற பாருங்க அவளை சொல்லி என்ன அவள் நமக்கு ஏதோ நல்லது நல்ல மாப்பிள்ளை 3 லட்ச ரூபா சம்பளம் கூட்டிட்டு வந்து விட்டா இது இப்படி இருக்கணும் அவளுக்கு என்ன தெரியுமா அப்படி இல்லக்கா உன்னை பின்ன யோசிச்சு பார்த்து தானே ஒரு சம்பந்தத்தை கூட்டிட்டு வரணும் எடுத்தங்கோத்தம் சேர விஷயமா இது கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர் தெரியாமையா பெரியவங்க அப்படி சொன்னாங்க என் வீட்டுக்காரரு அப்பவே சொன்னாரு படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு இப்ப அவசரமா மாப்பிள்ளைன்னு நானா எங்க அத்தை பேச்ச கேட்டுக்கிட்டு நல்ல சம்பந்தம் வரப்பே விட்டுறக்கூடாதுன்னு இப்படி வர சொன்னேன் அது இப்படி போய் முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை கல்யாணங்கிறதுல நம்ம கையில இல்லக்கா எல்லாம் மேல இருக்கவன் பண்ண வேண்டியது அவன் ஆளாள் பிறக்கிறப்பயே இன்னார்னு எழுதி வச்சிருப்பான் அந்த இடம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்துதான் இருக்கணும் எல்லாம் புரியுதுமா எல்லாம் மூளைக்கு புரியுது மனசு கடந்து பாடாப்படுது என்ன சொல்றது அக்கா மறுபடியும் சொல்கிறேன் நடந்தது மாற்ற முடியாது விடுங்க இது போச்சுன்னா நல்லதுன்னு நினச்சிக்கோங்க இதை விட நல்ல சம்பந்தம் நமக்கு கிடைக்கும் பேசாமல் இருங்க ஆமாக்கா முக்காடு சொல்றது வாஸ்தவமான பேச்சு தான் நடந்தது நல்லதுக்குன்னு நினைங்க நம்ம முன்ன பின்ன யோசிக்காம இந்த இடத்த கட்டி வச்சிருந்தா நம்ம பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுறது கரெக்ட் டி அதுவும் அவனுங்க கேட்ட வரதட்சணை இருக்கே அவனுங்க பொண்ணு பார்க்க வரல ஏதோ வியாபாரம் பண்ண வந்த மாதிரி வந்துருந்தானுங்க 75 பவுனா 100 புடவையா ஆடி காரம் அந்த கிழமை ஆடி காரில் போனா என்ன நடந்து போனா என்ன இவனுக்கு ஆடி கார் கேட்குது ஆடிக்காரு இப்படியே கொஞ்ச நாள் விட்டுருந்தா அந்த ஆளுக்கு டைரக்டா 60ஆம் கல்யாணமே பண்ணியிருக்கலாம் இப்ப வந்து நம்ம உயிரை வாங்கிக்கிட்டு மல்லிகாக்கா இங்கதான் இருக்கீங்கண்ணா வாடியுமா வா
முன்னமே சொன்னா படிக்கிற பிள்ளைக்கு கல்யாணம்லாம் வேணாகான்னு. நான் தான் கேட்காம அவசரப்பட்டு வர சொல்லி இப்படி நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துக்கிட்டு கிடக்கேன். அக்கா இன்னும் அதுதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கக்கா. மனசு கேட்கலடி. சம்பந்தம் வருது, நல்லபடியா முடிஞ்சா நல்லதுன்னு நினைச்சேன். இப்படி தட்டிக்கிட்டு போயிருச்சு. ஏக்கா நடக்காம போனதான் நல்லதுன்னு நினைங்க. நீங்க வேற உமா, உனக்கு புரியாது. நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்கேன் பத்தியா? அந்த வரிய வேதனை என்னன்னு எனக்கு தான் தெரியும். நம்மளெல்லாம் விடு. என் பொண்ணு அங்க என்ன மனசு பாடுபட்டு உட்காந்துருக்காளோ. வேணாம் வேணான்னு சொன்னவள பிடிவாதமா படவையை கட்டு பூவை வையின்னு பிடிவாதம் பண்ணேன். இப்போ அவன் மனசுடைஞ்சு போய் கிடப்பா. பிள்ளை மனசு என்ன பாடுபடும். வந்த சம்பந்தம் இப்படி போச்சுங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான்க்கா இருக்கும். நம்ம தான் இருந்து தைரியம் சொல்லணும். யாரு? மணிமேகலையா சொல்றீங்க? ஆமாண்டி, அப்புறம் யார சொல்றோம்? எனக்கே சோடு தண்ணி இறங்காம அப்படியே ஒரு பக்கமா உட்காந்துருக்கேன். பாவம், அவளுக்கு எம்பிட்டு மனசு வேதனையா இருக்கும். ரூமை விட்டே வெளியில வரல பிள்ளை பாவம். ஏக்கா நீங்க வேற நிலம தெரியாம இப்பதான் பாத்துட்டு வரேன். இங்க வாங்க என் கூட. ஏண்டி ரொம்ப அழுகுறாளா? அழுகுறாளாவா? முதல்ல நீங்க என் கூட வாங்க சொல்றேன். எழுமுங்கக்கா. இல்லடி நான் வரல. அவ அழுகுறத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. ஏக்கா உமா இம்புட்டு தூரம் சொல்கிறாள், அவள் ஒன்றும் இல்லாமல் சொல்ல மாட்டா. வாங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம். அப்படியே அவள் சோகமாக இருந்தாலும் நம்ம தானே நல்ல வார்த்தை சொல்லி அவளை ஆறுதல் படுத்தணும். ஆமாக்கா, உட்கார சொல்றதும் சரிதான். நம்மளே இப்படி இருந்தா பிள்ளைக்கு யார் தைரியம் சொல்லுவா? வாங்க கொஞ்சம் 4 பேரும் போய் தைரியம் சொல்லுவோம். நீங்களாம் ஒன்றும் அவளுக்கு தைரியம் சொல்ல வேணாம், அவள் உங்களுக்கு தைரியம் சொல்லுவா. வாங்க வாங்க. என்னடி இவ தலையும் புரியாம வாழும் புரியாம வளர்த்திட்டு கிடக்கா? அதான் உனக்கும் ஒன்றும் புரியல. சரி வாங்க, இப்படி தரம் சொல்றா, போய் தான் பார்ப்போம். ஐயோ, என் பிள்ளை என்ன அந்த இடத்துல உட்காந்துருக்கா? ஒருவேளை தப்பான கிப்பான முடிவு எடுத்திருப்பாளோ? ஏக்கா 2 பேரும் இப்படி பெணாத்துறத நிறுத்துங்க. தப்பான முடிவு எடுக்கிறவ எதுக்கு காம்பவுண்ட் சோறு மனையில உட்காரணும்? ஏதாவது உடறிக்கிட்டு. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி, ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. என்னடி மேலே உட்காந்து பாட்டு படிச்சிட்டு இருக்காளுங்க? ஏக்கா இது சாதாரண கச்சேரி இல்ல, இன்ப இசை கச்சேரி. என்னடி சொல்ற? அடி மணிமா, திவ்யா கீழே இறங்கி வாங்க. வரேன் சித்தி. சோகத்துல என் பிள்ளைக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? ஏக்கா அச்சத்தை சும்மா இருங்கக்கா. பிள்ளைங்களா நீங்க 2 பேரும் எதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கும்ல அதான். ஏன்டி எதுக்கு இப்ப ஹாப்பியா இருக்கீங்க 2 பேரும்? எம்மா இதை விட நல்ல செய்தி என்ன இருக்கு? இன்னைக்கு வந்த மாப்பிள்ள ஓட ஓட ஓடிட்டான்ல அதான். அப்போ உனக்கு வருத்தமா இல்லையா? வருத்தமா எதுக்கு? நானே அந்த மாப்பிள்ள வந்தா காஃபில உப்பள்ளி போட சொல்லி சித்திட்ட சொல்லிட்டு இருந்தேன். பாட்டியே துரத்தி விட்டாங்க. அதான் ஹாப்பியா இருப்பானா, அதான் 2 பாட்டு போட்டு ஆடலான்னு வந்தேன். நீங்களும் வாங்க சேர்ந்து 2 ஆட்டம் போடுவான். நெசமாவாட்டி? அப்போ உனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லையா? எம்மா வருத்தமாவது ஏதாவது? அக்கா ட்ரீட் வேற தரேன் இருக்கா. ஆமாம்மா, எனக்கு ஏதாவது நல்லதா சாப்பிடணும் போல இருக்கு. எனக்காக சுட சுட ஏதாவது பிரியாணி செஞ்சு தரீங்களா? அப்ப மணிமா உனக்கு ஒன்றும் கவலை இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கியா? ஏன்ட்ட நான் பிரியாணி கேட்டுட்டு இருக்கேன், கவலையான்னு கேட்குறீங்க? கவலையில் யாராவது பிரியாணி சாப்பிடுவாங்களா? அம்மா நான் சந்தோஷமா இருக்கணும்னா நீ எனக்கு பிரியாணி பண்ணி கொடு, அம்பிட்டுதான். உனக்கு இல்லாத பிரியாணியா? சித்தி பிரியாணி கடையே வச்சிருக்கேன், உனக்கு ஒரு நாள் பிரியாணி செஞ்சு தர மாட்டேனா? அக்கா என்ன சொல்றீங்க? பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக பிரியாணி செஞ்சிருவோம்ல. பிள்ளைங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷமும். என் பிள்ளை பிரச்சனை இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி, அப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை பிரியாணி செய்ய ஆரம்பிப்பான். ரெடி? அப்பாடா மறுபடியும் பிரியாணி கடையை தொடர்ந்துச்சு. இனிமே நமக்கு வீட்டில் சமைக்கிற வேலை இல்லை. சரி சரி வாங்க வாங்க, ஏதாவது பிரியாணி செய்ய ஆரம்பிப்போம். எம்பிட்டு வேலை இருக்கு? ஏம்மா நானும் கூட மாட இருந்து ஒத்தாசை பண்றேன். ஆமாம்மா நானும் தான். சரி சரி, என் பிள்ளைங்களாம் இப்படி சந்தோஷமா இருக்கா, நான் பிரியாணி பண்ணி தந்தே தீருவேன். வாங்க வாங்க, வேணுங்க அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம். உமா உன் பேச்சு நான் ஆரம்பத்திலே கேட்டிருக்கணும். நீ ஆரம்பத்திலே சொன்ன படிக்கிற பிள்ளைக்கு எதுக்குக்கா கல்யாணம்னு. நான் தான் தேவையில்லாம என்னென்னமோ பண்ணிட்டேன். சரி விடுங்கக்கா, இப்போதான் கல்யாணம் நடக்கலல்ல. போங்க நம்ம கடையை திறப்போம், பிரியாணியை செய்ய ஆரம்பிப்போம். சரி சரி மக்களே, நல்லபடியாக கல்யாணத்தை நிறுத்தியாச்சு. நம்ம நிறுத்தினா என்ன, மற்றவங்க நிறுத்தினா என்ன, ஆக மொத்தத்தில் கல்யாணம் நின்று போச்சு. அதுக்கு ட்ரீட் வேணாமா? எல்லாம் உமா கடையில் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. வாங்க சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம். மறக்காமல் நம்ம வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.
நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணுவோம்.